அடுத்து அறிவா பண்பா கவிதை பட்டிமன்றம். அவையோருக்கு வணக்கம். செந்தமிழே நருந்தேனே சகம் போற்றும் செம்மொழியே முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டிமண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தேன்தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை. அறிவா பண்பா என பாட வருகின்றனர் பாராட்டுக்குரிய நால்வர். தனித்துவமிக்க இன்சுவை சொல்லழகன் சலீம், அருமையான அருளப்பன், ஒப்பற்ற மதியொலி. முதல் கவிதையை முத்தாய் பாட இனிதே இருக்கிறேன் இன்சுவையை. அவையோருக்கு வணக்கம். புவி காக்கும் தமிழ் தாய்க்கும் கவி அரங்க தலைமைக்கும் ஆற்றோர்க்கும் சான்றோர்க்கும் அறிவுதான் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்று அடித்து கூற வந்துள்ளேன். அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாலே அறிவாலே. அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாலே அறிவாலே. அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாலே. அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாலே. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் என பாடி தமிழ் மீது தாம் கொண்டிருக்கும் தமிழ் பற்றை வெளிப்படுத்தி இயற்கையை பெண் விடுதலையை முன்வைத்த பாரதிதாசனும் இப்பாரிலே உயர்ந்து நிற்பதும் அறிவாலே. இப்பாரிலே உயர்ந்து நிற்பதும் அறிவாலே. அறிவு மிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில். அறிவு மிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடைபெறுகிறேன். இன்சுவின் கவிதை அறிவாயுதம். அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொலி கவி பாட வருகின்றார். அவையோருக்கு வணக்கம். அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன். பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே. நற்பண்பு புகுந்துவிட்டால் நாவினிலே இனிமை வரும். பண்பாலே சிறந்தவர் தாம் பலருண்டு நம்மிடையே. பண்பாலே சிறந்தவர் தாம் பலருண்டு நம்மிடையே. புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே. நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே. நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே. நன்றி வணக்கம். மிளிர்கின்ற தமிழ் கவிதை மதியொலியின் அரும் கவிதை. அறிவாற்றல் பயன் பேச அருளப்பன் வருகின்றார். செறிவாற்றல் கவிதை ஒன்றை செப்பிடவே வருகின்றார். அவையோருக்கு வணக்கம். அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை. அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை. வெறும் பண்பை வைத்துக் கொண்டு வெறும் பந்தல் போடலாமோ? கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ? நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ? ரேடியம் கண்ட கியூரியும் ரேடியோவை கண்ட மார்கோனியும் உயர்ந்தது அறிவால் தானே. ரேடியம் கண்ட கியூரியும் ரேடியோவை கண்ட மார்கோனியும் உயர்ந்தது அறிவால் தானே. தன்னம்பிக்கையுடன் அறிவியல் தொழில்நுட்பம் கை கொண்டு மாணவர்கள் நவீன உலகில் வெற்றி நடை போடுவதும் அறிவால் தானே. தன்னம்பிக்கையுடன் அறிவியல் தொழில்நுட்பம் கை கொண்டு மாணவர்கள் நவீன உலகில் வெற்றி நடை போடுவதும் அறிவால் தானே. வல்லவன் வகுத்ததென்றோ வளமான இவ்வுலகு. தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே. தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே. நன்றி வணக்கம். பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சொல்லழகன் சலீம். அவையோருக்கு வணக்கம். பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே. பண்பேதான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வை தரும். உண்மை சொன்னேன் யாவர்க்கும் அன்பின் மிகுதியால் அதியமான் உயிர் காக்கும் கனியை உவந்தளித்தான் அவைக்கு. பல காலங்கள் தோன்றி மறைந்திடனும் பலரும் நினைவு கூறும் வகையில் பசுவின் தேர் தடிக்க தன் மகனையே தேர்காலில் இட்டு கொன்றானே மனுநீதி சோழன். அவரின் பண்பல்லவோ மிகவும் உயர்ந்தது. அத்தனையும் எளியோருக்கு அன்னை தெரசா பெற்று தந்தார். குணமென்னும் நற்பண்பே குன்றிலிட்ட விளக்கன்றோ. குணமென்னும் நற்பண்பே குன்றிலிட்ட விளக்கன்றோ. நன்றி வணக்கம்.
எல்லோரும் சிறப்பாக நல்லோரை போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள். என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தே நான் வருகின்றேன். என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தே நான் வருகின்றேன். கண்ணுக்கு இருவிழி